ஒரு கல் சதுரத்தின் மீது சூடான ஒளி வீசும் விளக்குகளின் மென்மையான ஒளியை நாம் காண்கிறோம். மரங்கள் வழியாக ஒரு மெல்லிய காற்று சலசலத்தது. ஒரு கூட்டம் அமைதியான எதிர்பார்ப்புடன் கூடியது. மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள அமைதியான ஒரு நகரத்தில் ஒரு வயதான இசைக்கலைஞர் தினமும் மாலையில் விளக்கு கம்பத்தின் கீழே அமர்ந்திருந்தார். அவரது வயலின் தேய்ந்த மற்றும் வானிலை சொல்லப்படாத கதைகளை வாழ்நாள் முழுவதும் வைத்திருப்பது போல் தோன்றியது. நகர மக்கள் கூடினர். அவர்களின் முகங்கள் விளக்குகளின் ஒளியால் ஒளிரும் ஒலியால் வரையப்படவில்லை, ஆனால் அவர்களால் பெயரிட முடியாத ஏதோ ஒன்றின் இருப்பால் வரையப்பட்டது. சுமார் 7 வயதுடைய ஒரு சிறுமி அமைதியான இசைக்கலைஞரை ஆர்வமாக பார்க்கும்போது அழைத்த கரடியை பிடித்தாள். அவளுடைய தாய் அவள் தோளில் ஒரு கையை வைக்கிறாள். ஆனால் குழந்தை முன்னோக்கி செல்கிறது. அவளுடைய ஆர்வம் அவளது கூச்சத்தை மீறுகிறது. கூட்டத்தில் ஒரு குழந்தை இருந்தது. அவளுடைய உலகம் இன்னும் ஆச்சரியத்துடன் உள்ளது. உணர்வதற்காக கண்களை மூடிய பெரியவர்களைப் போலல்லாமல் அவள் விசாலமான கேள்விக்குரிய கண்களுடன் பார்த்தாள். சிறுமி இசைக்கலைஞரிடம் கேட்கிறாள், மிஸ்டர், இசையை யாரும் கேட்கவில்லை என்றால் நீங்கள் ஏன் விளையாடுகிறீர்கள்? கூட்டம் சற்று மாறுகிறது. சிலர் புன்னகைக்கிறார்கள். மற்றவர்கள் குழந்தையின் கேள்வியில் ஆர்வமாக உள்ளனர். இசைக்கலைஞர் இடைநிறுத்தப்பட்டு வில்லை குறைத்து கனிவான புன்னகையுடன் பெண்ணின் பார்வையை சந்தித்தார். இசைக்கலைஞர் அரவணைப்புடன் பதிலளிக்கிறார், ஆனால் இசை கேட்கவில்லை என்று யார் கூறுகிறார்கள்? அருகில் வா, நான் உனக்கு காட்டுகிறேன். குழந்தை சில எச்சரிக்கையுடன் முன்னேறுகிறது. இசையமைப்பாளர் அவளை தனக்கு முன் தரையில் உட்காரும்படி சைகை செய்கிறார். அவர் மீண்டும் விளையாடத் தொடங்குகிறார். அவரது வில் மெதுவாக வேண்டுமென்றே வளைவுகளில் நகர்கிறது. அறிவுறுத்தப்பட்டபடி குழந்தை கண்களை மூடுகிறது. இசைக்கலைஞரின் அசைவுகள் நீரோடை போல திரவமாக இருந்தன. அமைதி காற்றில் கனமாக தொங்கினாலும் ஏதோ கிளர்ந்தெழுந்தது. குழந்தை ஒரு அரவணைப்பை உணரத் தொடங்கியது. ஒரு தாளம் பூமியிலிருந்து எழுவது போல் தோன்றியது. சிறுமி கண்களை திறந்து கிசுகிசுக்கிறாள். சோகஸ்மெயிலி, நான் கேட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அது இசை அல்ல, அது நினைவுகள். இசைக்கலைஞரின் புன்னகை விரிவடைகிறது. அவரது கண்கள் ஞானத்தால் சுருங்குகின்றன. இசையமைப்பாளர் கூறுகிறார், சரியாக, எல்லா பாடல்களும் கேட்பதற்காக அல்ல, சிறந்த மெல்லிசைகள் உணரப்படுகின்றது. வாழ்க்கையின் துணியில் பிணைக்கப்பட்டுள்ளன. அன்பு, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் அனைத்தையும் அவை நமக்கு நினைவூட்டுகின்றன. குழந்தை மட்டும் இல்லை, நகர மக்களும் தங்களுக்குள் அமைதியான இன்னிசையை கிளறுவதை உணர்ந்தனர். இது அவர்கள் சொந்தமாக உருவாக்கிய பாடல் நினைவுகள், கனவுகள் மற்றும் நீண்ட காலமாக மறந்து போன உணர்ச்சிகளின் சிம்பொனி. குழந்தை தனது தாயிடம் திரும்புகிறது. அவர் அவளை நெருக்கமாக அணைத்துக் கொள்கிறார். இசைக்கலைஞர் தொடர்ந்து இசைக்கிறார். அவரது முகம் அமைதியாக இருக்கிறது.
இரவு ஆழ்ந்தவுடன் கூட்டம் கலையத் தொடங்குகிறது. அவர்களின் முகங்கள் ஒரு புதிய அமைதியுடன் ஒளிரும். குழந்தை இசைக்கலைஞரை நோக்கி அசைகிறது. அவர் பதிலுக்கு மெதுவாக தலையசைத்தார். அன்று மாலை குழந்தை ஆழமான ஒன்றை கற்றுக்கொண்டது. உண்மையான அழகு எப்போதும் பிரகாசிக்காது, உண்மையான இசை எப்போதும் ஒலிக்காது. சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த மெல்லிசைகள் இதயத்தின் அமைதியான அறைகளில் ஒலிக்கின்றன. அடுத்த நாள் காலை சதுரம் காலியாக உள்ளது. ஆனால் மெல்லிசையின் நினைவு காற்றில் நீடிக்கிறது. குழந்தை தன் தாயுடன் அமர்ந்து தான் உணர்ந்ததை விவரிக்கிறது. சிறுமி தன் தாயிடம் கேட்கிறாள், அம்மா, நம் எல்லோருக்குள்ளும் பாடல்கள் இருப்பதாக நினைக்கிறீர்களா? அம்மா சிரிக்கிறார் சோக ஸ்மைலி, நாங்கள் செய்கிறோம் என்று நினைக்கிறேன் செல்லம். நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அமைதியான மெல்லிசை ஒலித்தது சதுக்கத்தில் அல்ல, ஆனால் அவர்களின் இதயங்களில். வாழ்க்கையில் மிக அழகான விஷயங்கள் பெரும்பாலும் நம்மால் பார்க்கவோ கேட்கவோ முடியாதவை, ஆனால் உணர முடியாதவை என்பதை நினைவூட்டுகிறது. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வாழ்க்கையில் எல்லா அழகும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்ல என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. அதில் சில உணரப்பட வேண்டும். உண்மையான தொடர்பு, அன்பு மற்றும் அர்த்தம் பெரும்பாலும் நமக்குள்ளேயே அமைதியான இடைவெளிகளில் உள்ளது.